ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது என்னுடைய மெத்தடில் நான் செய்ய போகிறேன். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டு சாப்பிட்டோம்னா நாள் சாப்பிட்றத விட மறுநாள் வச்சுருந்து இந்த குழம்ப சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கடலை எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதில் மல்லி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். அடுத்து சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம். லைட்டாக மணம் வர்ற வரைக்கும் வறுக்கணும், கறியிடக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு திரும்ப அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு 2 கைப்பிடி நான் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். சின்ன வெங்காயம் போடும்போது குழம்பு நல்லா ருசியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். அடுத்து இதை நல்லா வதக்கிட்டு இதையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம். இப்போ அடுத்து இதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். நல்லெண்ணெய் விடும்போது குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சு பாருங்கள். இதுக்கு கடுகு உளுந்து அரை ஸ்பூன் போட்டுட்டு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்லா அந்த நிறம் மாறின பிறகு தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுவிட்டு உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வெந்த பிறகு அப்புறமா புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, அதையும் கரைச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த வறுத்த பொருளை எல்லாம் ஆற வச்சுருக்கோம்ல, இதை அரைச்சிட்டு இந்த வெங்காயம் பூண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ புளிக்கரைசலும் கரைச்சாச்சு. இதில் நம்ம இந்த மசாலா அரைச்ச விழுதையெல்லாம் போட்டுவிட்டு நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ இதிலையே 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது இருக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது, இன்னி கொஞ்சம் வதங்கட்டும். கேஆர்வி சமையலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். குழம்பு மிளகாய்த்தூள் போடும்போது குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். ரொம்பவும் கருகிடக்கூடாது. இப்போ நம்ம கரைச்சி வச்சோம்ல மசாலா, புளிக்கரைசல் எல்லாத்தையும் அதை ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கிறோம். விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் தக்காளி வதக்கும் போது. இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு அப்புறமா குழம்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கிடுவோம். இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்து குழம்பு மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஜிலேபி மீன் நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கிடுவோம். அதில் போட்டுவிட்டு அப்படியே ஒட்டாமல் போடணும். ஒவ்வொரு பீஸாக போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்கட்டும். சிம்முலையாக தான் இது விடணும். மீன் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். ஒரு 2 நிமிஷம் சிம்முலையே அப்படியே வேகட்டும். இப்போ சிம்முலையே நல்லா வேகட்டும். அப்புறமா மீனை அப்படியே அடியிலேருந்து அப்படியே நல்லா அடியிலேருந்து பிரட்டி விடணும். இல்லாட்டி மீன் குழஞ்சிரும். அப்புறம் முள் தனித்தனியாக கலண்டு வந்துடும். அதனால் அடியிலேருந்து அப்படியே கலந்து விட்டுக்கிடுவோம். விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கிடுவோம். அப்படியே அடியிலேருந்து தான் பிரட்டி விடணும். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே அடியிலேருந்து பிரட்டி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை எடுத்துக்கிடுவோம். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இதை கருவேப்பிலை போட்டு தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.